கரப்பான்பூச்சி எங்க இருந்துலாம் வெளியே வரும்னு நினைக்கிற நீ? கிச்சன்ல, பாத்ரூம்ல, ஆக்சுவலா கரப்பான்பூச்சி சோஷியல் மீடியால இருந்து வெளியே வந்திருக்கு. சோசியல் மீடியா சோஷியல் மீடியால ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அதுல வந்து பெரிய அட்டென்ஷன் டிரா பண்ணி அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி இப்படியெல்லாம் இருந்த ஒருத்தர் வந்து அவர் முன்னாடி ஆர்கனைஸ் ஆகி அது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு அந்த பார்ட்டி அபிஷியலா பேசி கடைசி பார்த்தோன்னா ஜந்தர் மந்தர்ல ஒரு போராட்டமே நடத்திட்டாங்க. 6ஆம் தேதி நடந்தது அதானே. எக்ஸாக்ட்லி. அவரை கூட கூட்டிட்டு வரும்போது ஏதோ விஐபி பாதுகாப்பு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சர்க்கார் படம் மாதிரி நம்ம சிஎம் விஜய் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே வராரு. அப்படியே அவர் முன்னாடி எக்ஸ்கர்ட்லாம் இருக்காங்க. என்னடா இது, என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அங்க ஒரு தளபதி உருவாகிறாரா? அதான் அங்க ஒரு தளபதி வந்துட்டு இருக்கிற மாதிரி வராரு. சரி சரி. ஸோ அப்படிதான் இருக்கு. 6ஆம் தேதி போராட்டம் நான் பார்த்தேன். ஏகப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. நேற்று கூட ஃப்ரண்ட் லைன்ல சில ஆர்டிகல்ஸ் வந்துருச்சு, அது சம்மந்தமாக படித்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹைதராபாத்ல இருந்து ஒருத்தர் 10,000 ரூபாய்க்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுல வந்து அந்த போராட்டத்தில் பங்கிட்டு இருக்காரு. அவ்வளோ காசு இருக்குதா? என்ன பண்றது? அதான் நான் வந்து பார்க்கும்போது என்னன்னா, அன்எம்ப்ளாய்டு யூத்துனாங்க. எம்ப்ளாய்டு யூத் வந்திருக்காரு. ஓகே ஓகே. இல்ல காசு உள்ள யூத் வந்து எம்ப்ளாய்டான்னு தெரியல. எப்போ கிட்டா கூட இருக்கலாம், எப்போ கிட்டா தான் காசு வராதா என்ன? இருக்கட்டும். ஆனா இதுல வந்து என்னன்னா, வேலையில இருக்கக்கூடிய இளைஞர்களும் வந்திருக்காங்க, வேலை இல்லாத இளைஞர்களும் வந்திருக்காங்க. அப்படியா? ஆமா. ஓகே. ஏன்னா இது என்னன்னா ஒரு நியாயமான கோரிக்கையா இருக்கலாம் அவங்க வச்சது. ஏன்னா வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வேணும். நீங்க சோசியல் மீடியா இருக்கவங்களை வந்து நீங்க வந்து கரப்பாம்பூச்சின்னு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லிட்டாரு, அப்ப இதெல்லாம் தப்பு அப்படின்னு அந்த கோபம் வந்து இயல்பு எல்லாத்துக்கும் பொங்கி வரும். ஆனாலும் இதை பாசிட்டிவா மட்டும் நம்ம பாத்திர முடியாது. கோரிக்கைகள் நியாயமா இருக்கு. நான் அந்த வெப்சைட் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சிஜேபியோட வெப்சைட்டு நல்லா இருக்கு. சூப்பராக எடிட்டிங் பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. அவங்க ஒரு 5 கோரிக்கை சொல்கிறாங்க போல. ஒன்று வந்து என்னன்னா, இந்த மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து அவங்க பதவி முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு எம்பி பதவியோ வேறு எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. சரி. 2வது வந்து தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, அவங்க செல்லக்கூடிய வாக்குகளை வந்து அடிச்சு விட்டு செல்லாமாக்குனாங்கன்னா விஐபியில் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கட்சி தாவல் பண்ணால் அந்த எம்எல்ஏக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்கணும் அப்படின்றாங்க. அப்புறம் வந்து இந்த மீடியா வந்து கோடி மீடியா நம்ம சொல்கிறோம், எல்லாருமே வந்து அம்பானி அதானோட கண்ட்ரோல் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பிரேக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்லா தானே இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் அப்படிதான் வந்து எல்லாருமே வந்து பேசிட்டே இருந்தாங்க. அதாவது நியூஸ்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப புரட்சிகரமான ஒரு திட்டங்களா இருக்கே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அதான் பார்த்தேன். சிரிக்கூடாது. 4 கண்டிஷன் எப்பயுமே ஒரு இதில் சேரணும். 4 கண்டிஷன். இவங்க என்ன சட்டையர் பேஜ் தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நீ சேரணும்னா நம்ம வேலை இல்லாத யூத் தானே சொன்னாங்க, உனக்கு வேலை இருக்கக்கூடாது அப்படின்னு. அதான் இல்லையே, இருக்கக்கூடாது இல்லையே. அப்புறம் 2வது சோம்பேறியா இருக்கணும். சோம்பேறியா இருக்கும். அதனால அவரே சொல்றாரா? அதனாலே நான் சேரல. சேர்றது கூட சோம்பேறித்தனமா இருக்கு. என் பொண்டாட்டிக்கு லெட்டர் வந்து என் பொண்டாட்டி டைப் கொடுறா, ஏன் வந்து கொடுக்குறேன் வெடிவேல் அடிக்கிற மாதிரி. இன்னொன்னு இருக்கு, குரோனிக்கலி ஆன்லைன். குரோனிக்கலி ஆன்லைன்னா புரியுதுல? கீழே சொல்லிருக்காங்க மினிமம் 11 hours a day இன்க்ளூடிங் பாத்ரூம் பிரேக்ஸ். அடேங்கப்பா, பாத்ரூம் பிரேக் உட்பட நீங்க வந்து ஆன்லைன்ல இருக்கணும். ஊரே என்னைய சும்மா இருக்க, சோசியல் மீடியா இருக்கிறதே காரி தப்புது. சரி, எனக்கு ஒரு மீட்பர் வந்துட்டாரா அப்படின்னு கரப்பாம்பூச்சி கட்சிக்கு போனா நீங்க சோசியல் மீடியாலயே உட்காந்துருக்கணும்னு சொல்லுது. இதை நான் எப்படி பலம் எடுத்துக்கிறது? இல்ல அதுதான் அவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறாரு. இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி வேணும் இல்லையா, ரேங்க் ப்ரொஃபஷனலி. என்ன சொல்றாங்கன்னா, ஷார்ப்பா ஹானஸ்டா நம்ம வந்து சோசியல் மீடியால பேசணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. பெட்ரோல் பார்ட்டியலா தன்னை பதிவு செய்யாத ஒரு ஆர்கனைசேஷனா வரக்கூடிய சிஜேபி அப்படின்னு வருதுன்னா, அதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு அன்எம்ப்ளாய்டு யங்ஸ்டர்ஸை நான் திரட்ட போறேன் அப்படின்னா அதுக்கான குவாலிஃபை அதை பார்க்க முடியல. இது எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட வந்து இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் பேஜ் ரன் பண்றான்னு வச்சுக்கேன், அதுக்கு எலிஜிபிலிட்டி போடுவாங்கல்ல, எனக்கு இந்த மாதிரி ரிக்யர்மெண்ட் இருந்தால் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம தெரிஞ்சவங்க சொல்லலாம், ப்ரோ எங்க பேஜுக்கு யாராவது தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்களேன். யாராவது என்ன பண்ணவரு, அவரு இப்பதான் ப்ரெஷரா இருக்கணும், சம்பளம் வந்து நம்பி வாங்குவாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து பெருசா அந்த அளவுக்கு வந்து டேலண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, எனி டைம் ஆன்லைன்ல இருந்தா போதும், அதை வச்சு மீம் கிரியேட் பண்ணி வர்ற மீம் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணா கூட போதும், ஆனா கொஞ்சம் நல்லா பண்ணணும் அவர் டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இது இருக்கே தவிர்த்து, இது வந்து எந்த இடத்துலயும் ஒரு ப்ரொக்ரெசிவாவோ அல்லது இளைஞர்களோட ரெவல்யூஷனரியாவோ மாத்துறதுக்கான ஒரு இடமாவே இது தெரியல அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத்தை வந்து. பிளஸ் இதுல கூடுதலா இன்னும் என்ன விஷயம் இருக்குன்னா, இப்போ இந்த பேரு மேலே எனக்கு சில மாற்றுக்கிறது இருக்கு. ஒன்னா அவதூறு படுத்துறான், இந்த காக்ரோச்னு சொல்லி அவதூறு படுத்துறது இந்த சிஸ்டம் ஒண்ணு. சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் வந்து நம்மளை அவமானப்படுத்துறாங்க, அன்எம்ப்ளாய்டு யூத்தா இருக்கிறவங்கள அல்லது வந்து யாரெல்லாம் இந்த சிஸ்டம் மேல வந்து கேள்வி கேட்கிறாங்களோ, ஒரு ஆர்டி ஆக்டிவிஸ்டா இருக்கிறாங்களோ, சமூக செயற்பாட்டாளர்களா இருக்காங்களோ, அவங்க எல்லாம் கரப்பாம்பூச்சிகள் சொல்லி கேவலப்படுத்துறாரு. அப்ப நாங்க கரப்பாம்பூச்சி இல்ல, நாங்க தான் சிஸ்டத்தை மாத்துறவங்க, நீ அக்கௌண்டபிலிட்டி இல்லாம இருக்குன்னு சொல்லி தான் சொல்லணும். அதை சொல்லாம ஆமா நான் கரப்பாம்பூச்சி தான், அவன் தான் இலி பேர் கொடுக்குறான், அந்த இலி பேரை எதுக்கு நீ தூக்கி சுமக்கணும், ஓகேவா? இதெல்லாம் ஆயுதமா பயன்படுத்திட்டு போற இந்த முறை வந்து பல நெடு காலமாவே இது இருக்கு. எப்படி ஒரு பேரை வச்சு நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றாங்க அல்லது வந்து நம்மளை வந்து இழிவுபடுத்துறாங்க அப்படின்னா, அந்த பேரை எதுக்கு நீங்க தூக்கிக்கிட்டு அலையணும் அப்படின்ற கொஸ்டின் நமக்கு இருக்குல்ல. இப்படி நம்ம தூக்கிட்டு அலையறனால என்ன ஆகும்னா, காமன் பப்ளிக் கிட்ட இந்த யங்ஸ்டர்ஸ்னாலே இப்படித்தான் இருப்பாங்க,
இவங்கனாலே பாரு இந்த விதண்டாவாதம் பேசுறவங்க தான், இவங்கனாலே வந்து இப்படிதான் பண்ணுவாங்க, இன்டிசிப்ளினரி ஆக்டிவிட்டியா தான் இருப்பாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துற விதமா தான் இது போய் அமையுமே தவிர்த்து இது எந்த வகையிலயுமே ஒரு ப்ரொக்ரெசிவா ஆனா இது எங்க அர்த்தமே இருக்காதுங்கிறதான் பார்த்தேன். ஆனா இது எங்க எப்படி மாறி இருக்குன்னா, இதை வந்து சட்டையரா நாங்க யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவுல ஆன்லைன்ல இவங்க வந்து யாரையுமே கன்சிடர் பண்ணல. இவங்களோட ஒரே ஃபோக்கஸ் என்னன்னா யங்ஸ்டர்ஸ், அன்எம்ப்ளாய்டு, இவங்க என்னன்னா எப்பயும் போல ஜென்சி அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளே பார்க்க முடியுது, இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு சோசியல் மீடியாவில். கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேல குறைஞ்ச நாள்ல ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது கவர்மெண்ட்டுக்கே பெரிய பயம் கொடுத்துருக்கு. ஏன்னா பிஜேபியோட சோசியல் மீடியா பாலிடிக்ஸ் அவங்க பூம் பண்ணது என்னன்னா, என் கட்சியில் வந்து 1,00,000 பேர் கோடி பேர் சேர்ந்துட்டாங்க, நாங்கள் தான் பெரிய கேடர்ஸ் பார்ட்டி, நாங்கள் தான் அதிக சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்டி அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அது ஈஸியாக ஃபியூ டேஸில் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. இதுவே இவங்களுக்கு பெரிய பூம் ஆச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சோசியல் மீடியாவில் வந்து அவர் காக்ரோச் மாதிரி இளைஞர்களாக இருக்காங்கன்னு சொல்லனே பெரிய அளவில் கோபம் வந்துச்சு. நான் வந்து இந்த காக்ரோச்சஸே வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்டேன், நான் ஒரு போஸ்ட் போட்டேன், அதை வச்சு தான் இந்த ஆமா அவர் வந்து நான் ஒரு இன்டர்வியூ அவரோட டைரக்ட் இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எப்படி இது கிரவுண்ட் ஆச்சு அப்படின்னா அது ஆர்கானிக்கா தான் வந்துச்சு. நான் இதை வந்து இவ்வளவு தூரம் பூம் ஆகும், இவ்வளவு பேர் வருவாங்க, இதுக்குள்ள இது வந்து ஆர்கனைஸ்டா செயல்படும், நாங்க இப்படி ஒரு போராட்டம் எல்லாம் போவோம்னா நான் நினைச்சு வைக்கல. நான் ஒரு மார்க்கிங் ஒரு ஜோக்கிங் காண்டி தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அதுல வந்து ஆர்கனைஸ்டா என்ன மீறி இப்படி ஒரு பினாமினா அந்த சப்போர்ட்ஸ் வந்து உட்காந்துருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியா பார்த்தேன் பாலா. ஆக்சுவலா வந்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கிரியேட் 2-3 நாள்ல நிறைய பேஜஸ்ல சோசியல் மீடியால, அதாவது குறிப்பா FB-லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சில போஸ்டர்ஸ் வந்து நம்ம இந்த ப்ரொமோஷன் போஸ்டர்ஸ் போடுவாங்களா, நமக்கே டிசைன் தனியா தெரியும், கரெக்டாக அந்த ஃபீல்டில் இருக்கவங்களாம் பார்த்தா கண்டுபிடிச்ச போது எல்லோ கலர் ரெட் குறிப்பு அந்த அட்ராக்டிவாக போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி எத்தனை பேர் அப்படி வந்து கிரியேட் பண்ணி யாரோ ஒருத்தருங்க ப்ரொமோட் பண்ண கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் கிரியேட்டே பண்ணாலுமே அது பூம் ஆகுங்க. ஆனால் இப்படி ஒரு எஸ்டாப்ளிஷ்டான பார்ட்டி வச்சு அவன் ஆர்மி ரூம் வார் ரூம் மாதிரி வச்சுக்கிட்டு செயல்பட்டு அத்தனை ஃபாலோவர்ஸை கூட்டினவனை விட உனக்கு எப்படி இப்படி வருது அப்படிங்கிறதே ஒரு கொஸ்டின் தான். சரி வருதுன்னே எடுத்துப்போம், வருது அன்பின் ஜெயிச்சது எங்களுக்கு ஜீர்ணிக்கல, அது ஒரு ஆச்சரியங்களுக்கு மேல ஆச்சரியம் தான். அந்த மாதிரி வந்து வருதுன்னே எடுத்துப்போமே, வருது வந்துருச்சுப்பா. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, அடுத்து இது வந்ததை நீ எப்படி அடுத்து யூஸ் பண்ண போற, லேசியா எப்படி வந்துச்சுன்றத நம்ம பேசணும். பிளஸ் இது எப்படி யூஸ் பண்ண போற அப்படின்ற இடம் இருக்கு. எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவரே சொல்றாரு, இங்க வந்து ஒரு ஜென்யூன் ஆங்கர் இருக்கு, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு, சிஸ்டம் மேல சிஸ்டம் கொடுத்து இருக்கக்கூடிய அக்கௌண்டபிலிட்டி இல்லாம அது செயல்படுறது மேல கோபங்கள் இருக்குன்னு சொல்றாரு. இளைஞர்கள் மத்தியில் அந்த கோபங்கள் இருக்குன்றாரு. ஆமா இருக்கு. இந்த கோபம் இன்னைக்கு நேரத்துக்கான கோபம் இல்ல, இது டிகேடா இருக்க கோபம், பல பத்தாண்டுகளாக இருக்கக்கூடிய கோபங்கள். கொரோனாக்கு முன்னாடியுமே நிலைமை மோசமா தான் இருந்துச்சுங்க. எக்கனாமிக்கலா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப ரைஸா தான் இருந்துச்சு. கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப மாறிச்சு. இப்போ வாருக்கு அப்புறம் ஒவ்வொரு வார் வரும்போதுமே அது வந்து இன்னும் ரொம்ப அழுத்தமாகுது. இப்போ மிடில் ஈஸ்ட் வார் நடந்துட்டு இருக்கு, அதுலயுமே நமக்கு பெரிய சிக்கல்கள் தான் இருக்கு. இப்போ இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸ் கோவப்படுறாங்களா? ஆமா கோவப்படுறாங்க. அதே மாதிரி சிஸ்டம் அக்கௌண்டபிலிட்டி இல்லாம இருக்கு. ஆமா, ஒரு நீட் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் நடத்த முடியல. சிபிஎஸ்இ ரொம்ப ஃபண்டமெண்டல், எல்லா எக்ஸாமும் என்னது இது, இப்படி எல்லாம் இருந்தா அப்போ கவர்மெண்ட் மேல கோவம் வரும் யங்ஸ்டர்ஸ்க்கு. நான் பாக்குறது மட்டும்தான் வரலாறுல, நான் பாக்குறது மட்டும்தான் உண்மைன்னு சொல்லி போற இது எப்படி இருக்குன்னா, இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ் தான் கோவம் இருக்குன்னு சொல்றது மாதிரி. இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜென்சிக்கு முன்னாடி ஒரு ஜெனரேஷன் இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கோவம் இருந்தது. அதுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு கோவம் இருந்தது. இப்ப இது இப்படி கோவப்படுறாங்க. ஓகேவா, என்ன கேக்குறேன், இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜெனரேஷன் ஜென்சிக்கு வந்து டெமோக்ரஸி பத்தி பொலிட்டிக்கல் பத்தி நல்ல நாலேஜ் இருக்கு. பட் ஆனா அவங்களோட கம்யூனிகேஷன் டேர்ம் டிஃப்ரெண்டா இருக்கு. என்கிட்ட பேசுறவங்களே, நான் அவங்ககிட்ட அந்த இன்டர்வியூல சொல்றேன், அவங்களோட இன்டர்வியூல பேசிட்டு இருக்கிற மாதிரி பேச மாட்டாங்க. அவங்க வந்து எதையுமே ஒரு டார்க் ஹியூமரா, ஒரு மார்க் பண்ற மாதிரி, ட்ரோல் பண்ற மாதிரி, மீம் மெட்டீரியலா இப்படிதான் அவங்க கொடுத்து பழகுறாங்க. இப்படிதான் அவங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு. இதை வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல சரியா. அதே மாதிரி இதை வந்து யாருமே ஜென்சி தாண்டி முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸும் பெருசா அதை வந்து பார்க்கல, இது வந்து புரிஞ்சுக்கலாம் அவங்க அதை அப்படின்றத சொல்றாரு. பட் ஆனா ஜென்சி கிட்ட தான் இது வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ அதனாலதான் இப்படி ஆர்கனைஸ் ஆகும்போது ஒரு சோசியல் மீடியா பேஜ் ஆர்கனைஸும் ஈஸியா வந்துடுறாங்கன்னு சொல்றாரு. இது பகுதி உண்மைன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஜென்சி இப்ப நீ ஒரு பேஜ் ஓப்பன் பண்ற, நான் ஒரு பேஜ் ஓப்பன் பண்றனாலாம் சேர்ந்துட மாட்டாங்க. ஓகேவா, ஆட்டோமேட்டிக்கா பூம் செய்யப்படுதுன்றதை பார்த்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னோட கோபத்துக்கு, தன்னோட அதிருப்திக்கு, தனக்கு இந்த மேல சிஸ்டம் மேல இருக்கக்கூடிய வெறுப்புல அல்லது இந்த மாத்தணும்னு நினைக்கிற அந்த ஒரு விருப்பத்துல வர்றவங்க எல்லாம் கரெக்டான ஒரு ஸ்ட்ரீம் லைன்ல போகணும்னு தான் நினைக்கிறாங்க. பாவம், அவங்க வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டா அதை வந்து ஒரு ஸ்லோவா பண்றவங்க, ஆர்கனைஸ்டா இருக்கவங்க எல்லாம் தாண்டி இப்ப யாரு தீர்வு தருவா? ஒரு நியூ ஃபேஸ் வருதா? அப்ப நம்ம இவங்க கிட்ட போறது, அது நியூ ஃபேஸ் வந்து எமர்ஜிங்கான ஃபேஸா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அது முன்னாடி போறதுக்கு ரெடியா இருக்காங்க, போறாங்க. அதுதான் நடந்திருக்கு. ஆனா இந்த மாதிரியான மார்க்கிங் கல்ச்சர், இந்த மாதிரியான வந்து டார்க் ஹியூமர் பண்றது, இந்த மாதிரியான அரசியல் விஷயங்களை ஒரு நகைப்புக்குரிய கேலிக்குரிய பொருளா மாத்தி விவாதங்களை தொடுக்கிறது, ஒரு அரசியல் விவாதங்களை முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு தான் இருக்கா? இதுக்கு முன்னாடியுமே கார்ட்டூன் இருக்கு வடிவம், எத்தனையோ வடிவங்கள், எத்தனையோ வகையா கலை வடிவத்துல வளம் பண்ணி இருந்திருக்காங்க. அது மூலமா அட்ராக்ட் செய்யப்பட்டு அந்தந்த இளைஞர்கள் அந்தந்த காலகட்டத்துல போக தான் செஞ்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துல கலை
ஆமா, இன்னைக்கு அது எவிடென்ட்டா நம்மளால வைக்க முடியுது இன்னைக்கு நம்ம இருக்க சொசைட்டில. இந்த எவிடென்ட்டா நம்ம டாக்குமெண்டா தானே கிடைக்கும், கிடைக்காமலையும் போகலாம். பல இடங்கள்ல இருந்திருக்கு. ஒவ்வொரு மாடர்னைசேஷனுக்கு ஏத்த மாதிரி இது ஜென்சி ஜென் ஆல்பா அடுத்து வர்றாங்க, அடுத்து அவங்க இன்னும் பயங்கரமா பேசுவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முதலாளித்துவ காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் தொழில் புரட்சி வருது. தொழில் புரட்சியில ஒரு வளர்ச்சி இருந்திருக்கும். ஒரு நிலப்பிரபுத்துவ காலகட்டத்துல இருந்து தொழில் புரட்சி ஒரு வளர்ச்சி இருந்திருக்கும். கருவிகள் எல்லாம் மாறி இருக்கும். அவங்க யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட், மிஷினரிஸ், தொழில் முறை இதெல்லாம் மாறும். அப்ப அந்த தொழில் முறைக்குள்ள போகக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டை பயன்படுத்தக்கூடியவனுக்கு மொழி அப்கோர்ஸ் மாறும்ல. நான் சொல்றது மொழின்னு இப்ப தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் பேசிட்டான்னு சொல்ல, நான் சொல்றது என்னன்னா உதாரணத்துக்கு சினிமாவே எடுத்துக்கங்களேன். அந்த காலத்துல வந்து 80s 60s முன்னாடி வந்த படங்கள்லாம் பாருங்க, பாடல்களா கொண்டிருக்கும். 60sல வந்த படம் பாருங்க, என்னத்தான் வாங்கத்தான் சொல்ற மாதிரி இருக்கும். அதுவே 80sல வந்த படம் பாருங்க, இதா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. இப்ப நான் அடுத்து பாருங்க 80sல 90sல வந்த படங்கள்லாம் பாருங்க, ஒரு இதா. இப்ப இருக்க படங்கள் பாருங்க எப்படி இருக்கு, 2000க்கு அப்புறம் வந்த படங்கள் பாருங்க எப்படி இருக்கு. சோ ஒவ்வொன்னும் சேஞ்ச் ஆகிறது. இதே சினிமா வச்சு சொல்றேன்னா இது டக்குன்னு எல்லாத்தையும் ரிலேட் பண்ணிக்க முடியுன்ற காட்டி சொல்றேன். இதே மாதிரி தான் மக்கள் மத்தியிலுமே இந்த மொழிகள் இருந்தது. அதான் சினிமா வந்து ரிப்ளிகேட் பண்ணுச்சு. சினிமால இருந்து மக்கள் பண்ணல, சினிமா மக்கள் இருந்தது சினிமா பண்ணுச்சு. மக்கள் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னா உற்பத்தி கருவி மாறுது, உங்ககிட்ட இருக்க ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ் எல்லாமே மாறுது, அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் மாறுது. அப்படிங்கிறப்போ அங்க மொழி மாறும், நீங்க உங்களோட பழக்க வழக்கங்கள் மாறும், உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறும். சோ இந்த அடாப்டேஷன் வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு ஃபாஸ்டா நடக்கும், வேகமா நடக்கும். வேகமா அந்த ஜென்ரேஷன் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான எக்யூப்ட் இப்ப நம்ம தான் வந்து இந்த 90s சமயத்துல பிறந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா பயங்கரமான டிரான்சிஷன்ஸ் எல்லாமே வேகமா பார்த்தவங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து டிரான்சிஷனா ஒரு பீரியட்ல பார்த்தாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 30 வருஷமா தான் அவங்களுக்கு ஆயிருக்கு. ஒரு ஜென்ரேஷனை தாண்டி தான் அடுத்த டிரான்சிஷன் பார்த்தாங்க. நமக்கு அது பெருசா இல்லை, ஏன்னா இன்டர்நெட்டோட பாய்ச்சல் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப ஏஐ வந்ததுக்கு அப்புறம் இன்னும் வீரியமா அந்த பாய்ச்சல் இருக்கு. இந்த பாய்ச்சலுக்கு அடுத்து வரக்கூடிய இளைஞர்கள் அதிகமா இது மேல ஈர்ப்பு கொண்டு வேகமா வந்து மாறுவாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான போக்குங்கிறது வரலாற்று தொட்டு பார்க்கும்போது அங்கங்க நடந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு சீன்ஸ் இருக்குமே தவிர ஸ்கிரீன் பிளே ஒண்ணுதான் அப்படின்னு தான் அதுல வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஜென்சி தலைமுறை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வருஷம்லாம் சொல்றாங்க 1998க்கு அப்புறம் 7க்கு அப்புறம் இப்போ 2000க்கு அப்புறம் பிறந்த எல்லாருமே வந்து ஜென்சியா இருக்காங்க. இதுல என்னன்னா பொதுவாக வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல வந்து பங்களாதேஷா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நேபாளா இருக்கட்டும், இன்னும் பிற நாடுகள்ல இருக்கட்டும், இந்த ஜென்சி தலைமுறை வந்து நாங்கள் போராட்டம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனிமையில இருந்து போராட்டங்களை கொண்டு வராங்க. எங்களுக்கு வந்து ஒரு நாயகன் வருவான், எங்களுக்கு மீட்பர் வருவாரு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. மாதிரியான இதெல்லாம் இருக்கு இல்லையா. அது என்னன்னா தீர்வு வந்து நம்ம கிட்ட இருக்கு, நம்ம ஆர்கனைஸ் ஆகணுன்ற இடத்த மாத்தி நமக்கு தீர்வு ஒருத்தர் கொடுப்பாரு, அவர் பின்னாடி நம்ம போவோம். கரிஸ்மாட்டிக் டெண்டன்சி அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இளைஞர்கள் மத்தியில பூச்சி வச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த இடத்துல நடக்கூடிய எல்லாமே இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு வந்து எல்லாமே வந்து டிஆர்பி, கமர்ஷியல், காசு தான். அவங்களுக்கு வந்து ஜென்ஜின்ற டேர்ம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா அந்த ஜென்ஜிக்குள்ள யார் இருக்கா, ஜென்ஜி யாரு, எல்லாருமே வயசு மட்டும் போதுமா, இப்ப நம்மளே எவ்வளவு கிளாஸ் போதுமா, அவங்க எந்த கிளாஸ்ல பிறகுறாங்க, எந்த மாதிரியான குடும்பம் இருக்கு, எந்த நெப்போட்டிசம் இருக்கு. அதனாலதான் நான் வந்து நம்ம பேச ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், 10,000 5,000 செலவு பண்ணி ஒருத்தர் ஃபிளைட்ல வந்து அந்த போராட்டத்துல பங்கேற்கிறாரு. ஆனா அதே நேரத்துல அதே டெல்லியில ஒரு குடிசைவாழ் பகுதியில இருந்து ஒருத்தர் வந்து பங்கேற்றாரா? இல்ல. அதுக்காக இந்த போராட்டம் வந்து ரொம்ப எலைட்டுகளுக்கானது மட்டும் சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி எமர்ஜ் ஆகக்கூடிய விஷயம் இருக்குல்ல, இது வந்து எலைட்டுகளை உள்ள இழுக்குது. இது வந்து ஒரு ஒட்டுமொத்தமான தீர்வை கொடுக்கும். அதே மாதிரி இன்னொன்று சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப 10,000 கொடுத்து அவர் வரக்கூடாதுன்னு சொல்ல கிடையாது நம்ம. கரெக்ட், ஓகேவா? 10,000 கொடுத்து அவர் வரக்கூடாது, இது வந்து வெறும் ஒர்க்கிங் கிளாஸ் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்ல கிடையாது. எல்லாருமே சேர்ந்து தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாருமே தான் இருக்கணும். பட் ஆனா இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். போராட்டம் அனௌன்ஸ் பண்றாங்க, இடதுசாரிகள் வந்து போராட்டம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்க அந்த போராட்டம் முடிஞ்சுன்னா அவங்க அறிக்கை எழுதுவாங்க. அறிக்கையில எல்லாம் தெரியுமா எழுதுவாங்க, இந்த ஏரியால இருந்து இந்த கிளையில இருந்து எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இந்த ஊர்ல இருந்து யார் யார் பார்ட்டிசிபேட் எழுதுவாங்க. சோ இது மூலமா நம்ம போராட்டத்தில் யார் பங்கேற்றா, பொதுமக்கள் எத்தனை பேர், அவங்க எந்தெந்த பின்னணி, இது எல்லாமே வந்து அவங்களோட எதிர்காலத்தை வழிவகுக்கும். இன்னைக்கு நான் ஒரு சொல்றேன் இல்லையா, ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கேன், இந்த எலைட்ஸ் பீப்புள் தான் அதிகமா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ சிஜேபி ஆர்கனைஸ்டா இருந்தா அவங்களால அனௌன்ஸ் பண்ண முடியும், எங்ககிட்ட இவ்வளவு இளைஞர்கள் வந்திருந்தாங்க, இத்தனை பேர் கிராமப்புற சபையை சேர்ந்தவங்க, இவ்வளவு பேர் வந்து யூஜி முடிச்சவங்க, இவ்வளவு பேர் வேலையில இருந்தாங்க, இல்லாதவங்க அப்படின்னு. ஆனா அது வந்து ஆர்கனைஸ்டா இல்லை. இந்த ஆர்கனைஸ்டா இல்லாததுதான் அவங்களுக்கு தேவை. யாருக்குமே சிஜேபிக்கு தேவைன்னு சொல்ல, ஆளும் வர்க்கத்துக்கு தேவை. இன்னைக்கு வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, உற்பத்தி உறவுகள் மாற இன்னைக்கு வந்து ஆர்கனைஸ்டு செக்டர் வந்து அன்ஆர்கனைஸ் செக்டரா மாறிடுச்சு. கிக் ஒர்க்கர்ஸ் ஆரம்பிச்சு எல்லாமே அன்ஆர்கனைஸ்டா இருக்காங்க. இதே மாதிரி தான் நீங்க பொலிட்டிக்கல் சீக்வன்ஸ் எப்படி மாறும்னா, ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பின்னாடி இளைஞர்கள் திரளதை விட அன்ஆர்கனைஸ்டா திரள்றாங்க. உதாரணத்துக்கு வந்து அதுக்கு தான் நேபாள், பங்களாதேஷ், இங்க இப்ப நேபாள்ல எல்லாம் வந்து பயங்கரமா போராட்டம் நடந்துச்சு, பயங்கர கலவரங்கள். அங்க யார் ஆட்சியில இருந்தா, இடதுசாரிகள் ஆட்சியில இருந்தாங்க. இடதுசாரிகள் ஆட்சி வந்து அதுல அவங்க போனா தவறுகளாலதான் அவங்க வந்து ஆட்சி இழந்திருக்காங்க. அதுல வந்து நம்ம மாற்று கிடையாது. ஆனா அங்க யாரு வளர்ந்துருக்கா, ஒருத்தர் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காரு, அவர் வந்து இதுக்கு முன்னாடி பாப் சிங்கரா இருந்தாரு, அவர் பாலேந்திர ஷா. அவர் யாருன்னா ரொம்ப ரொம்ப பிற்போக்குவாதி, மறுபடியும் மன்னராட்சி வரணுன்ற கருத்துல அவருக்கு இருக்கு. ஆட்சிக்கு வந்து அவர் போட்ட முதல் சட்டம் என்ன தெரியுமா,
அவரை யார் ஆட்சியில் உட்கார வச்சாங்களோ அந்த இதெல்லாம் தடை, மாணவர் சங்கத்துக்கு தடை, அவர் தொழிற்சங்கங்களுக்கு தடை. ஆனா போராட்டம் நடத்துனது எல்லாமே இந்த செக்ஷன் தான். ஆனா இப்ப அவங்களுக்கு எதிராக வந்து நிக்கிறாங்க. சோ இது கடைசியில் எங்க போய் நிக்குது? நீங்க வந்து எதுக்கு போராட்டம் ஆக்சுவலா இப்ப விஷயம் தெரியணும்ல நமக்கு. எக்ஸாக்ட்லி இப்ப போயிருக்காங்க இல்லையா இவங்க, என்னன்னா இந்த மாதிரியான விளைவுகள் வரும்போது நெக்ஸ்ட் இவங்க வந்து உண்மையான பிரச்சனை மையப்படுத்தி ஒரு பிரச்சனை பூம் ஆகுறப்போ எப்படி இப்ப நேபாளம் நடந்த மாதிரியோ இல்ல பங்களாதேஷ்ல நடந்த மாதிரியோ கரப்டடான அல்லது வந்து ஒரு பீப்புள் சப்போர்ட்டட் இல்லாத இல்ல பீப்புளுக்கு அகைன்ஸ்டா ஆட்டோகிராட்டிக்கா செயல்படக்கூடிய அவங்கள தூக்கிட்டு இன்னொருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க சரியா இல்ல, இல்லாட்டி அந்த போராடின மக்களுக்கு ஏத்த ரெப்ரசன்டேட்டிவா அவங்க இல்ல அப்படின்னா என்ன ஆகுனா திரும்ப ஒரு இந்த மாதிரியான ஒரு எழுச்சி வர்றதுக்கே பெரிய நாட்கள் ஆகும். ஆமா, எல்லாம் ஃபுல்லா வந்து அவநம்பிக்கை தான் இருக்கும். ஏன்னா அவங்க என்ன தோணும்னா, என்ன போராடி என்ன, இப்போ தனிநபர் என்ன தோணும், என்ன போராடி என்ன, நம்ம வாழ்க்கை தான் கட்டுச்சு, இத்தனை கேஸ் வாங்கணும், இத்தனை பேர்ட்டு அடி வாங்கணும், இத்தனை நாள் பொழப்பு கட்டுச்சு, இதனால என்ன ஆச்சு, கடைசி இவங்க தான் வந்தாங்க, எதுவும் மாறல, ஆட்சி தான் மாறி இருக்கு, காட்சி மாறலன்ற மாதிரி தான் வார்த்தை வந்து அவநம்பிக்கை தான் வரும். இதுதான் முன்பு வரலாற்றுலயும் முன்ன பல நாட்களையும் நடந்தது, இப்பயும் அதான் ரிப்பீட் ஆக பாக்குது. இந்த சூழ்நிலை என்பது ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலை தான். ஓகேவா, எல்லாரும் வந்து சிஜேபி பார்ட்டியை பத்தி பேசும்போது டேட்டா எடுத்து அடுக்குறீங்க, இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எக்கனாமிக்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீட்ல பிரச்சனை இருக்கு, கியூட்ல பிரச்சனை இருக்கு, சிபிஎஸ்ல பிரச்சனை இருக்குன்னு எல்லாம் சொல்றோம். பட் ஆனா என்ன சொல்றேன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் முன்னாடி இருந்துட்டு இருந்ததுதான், இந்த தீவிரப்படுத்தி இருக்கு இப்ப இதெல்லாமே. ஓகேவா, இப்ப இதுல வரக்கூடிய கோபம் வருமா கேட்டா ஆப்வியஸ்லி வரும். இந்த கோபத்தை யூட்டிலைஸ் பண்ண ஆளுகள் வருவாங்க, வராம இருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க யூட்டிலைஸ் பண்ற விதம் சரியா இருக்கா அப்படிங்கறத கண்டிப்பா இடதுசாரிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் இவங்க எல்லாம் கொஸ்டின் பண்ணணும். அதை பண்ணல, ரொம்ப கம்மியா இருக்குன்னு தான் பார்க்க முடியுது. அதை வந்து தத்துவார்த்த ரீதியாவுமே இது என்னன்றதை அம்பலப்படுத்தி காட்டணும். இன்னொன்னு யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. அதை வந்து நீங்க வந்து உங்ககிட்ட கரெக்டான ஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், கரெக்டான திட்டமா இருக்கட்டும், கரெக்டான பிளான் எல்லாமே இடதுசாரிகள்கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஸோ அவங்க தான் அந்த இடத்துல இருந்து கேப்சர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஃபூகோன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு விஷயம் சொல்லுவார் என்னன்னா, உனக்கு வந்து ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நீ போய் வந்து அதை உனக்கு தோணுச்சுன்னா உதவி பண்ண, இல்லாட்டி விட்டுரு. அப்படியே உதவி பண்ணும்போது நீ வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய தலைவரா உன்னை நீ வந்து நினைச்சுக்காத, நீ வந்து தலைமை தாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. அதாவது அவரோட இது என்னன்னா, எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு விடுதலையும் மையப்படுத்தப்பட்ட விஷயமா இருக்க தேவையில்ல, நீ வந்து ஃப்ளூக்ல போ, சும்மா நார்மலா பண்ணு, எந்த ஒரு ஆர்கனைசமே இல்லாம பண்ணு, அதுவே வந்து போகும் அப்படின்னு இடத்துல சொல்றாரு. இது பேர் என்னன்னா ஒரு போஸ்ட் மாடர்னிஸ்ட் டெண்டன்சி. இது வந்து என்னன்னா அவர் போஸ்ட் மாடர்னிஸ்ட் தான். நீங்க வந்து இது அரசியலுக்கும் பொருந்தும். ஏன்னா பல நாடுகள்ல எந்த ஒரு சரியான தலைமையுமே இல்லாம போராட்டம் நடக்குது. அந்த போராட்டம் நடந்து சக்சஸ் நடந்திருக்கு. அந்த போராட்டம் எதுக்காக நடக்கும், ஆட்சி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிடறாங்க. ஆனா அங்க வரது யாரு, முன்னாடி இருந்ததை விட மோசமான ரைட் விங் தான் ஆட்சிக்கு வருது. ஸோ இது எல்லாமே அந்த நாட்டை வந்து மறுபடியும் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் நீங்க சொன்னதுதான். ஸோ இப்போ என்னன்னா அந்த இடத்துல இடதுசாரிகள் தான் இருக்காங்க அதை கேப்சர் பண்றதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏஎன்ஐ, அது வந்து இந்தியாவோட அபிஷியல் பிராட்காஸ்ட் சேனல். ஓகேவா, அந்த சேனல்ல ஒரு பாட்காஸ்ட் மாதிரி ஒரு 4-5 பேர் உட்காந்து பேசுறாங்க, கோட் சுட்லாம் போட்டு ஒரு மாதிரி, அவங்க எக்கனாமிஸ்டா இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆக்டிவிஸ்டா இருக்கலாம், அவங்க பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க இன்னைக்கு நிலைமை எக்கனாமிக்கலா ரொம்ப மோசமாயிட்டு இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு. இந்த நிலைமை வந்து எப்படி ஆகும்னா, லெப்ட்ஸ் கிட்ட, இடதுசாரிகள் கிட்ட மக்கள் போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் அதை சப்போர்ட் பண்ணி எல்லாம் சொல்ல கிடையாது, அவர் அதை இதான் போக்கா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு டக்குன்னு அவரை பிளாக் பண்ணி இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, அப்படி போயிடக்கூடாது, போனா ரொம்ப ஆபத்தானது, அப்படி நடந்துடவே கூடாது, அது வந்து மக்களுக்கு எதிராக திரும்பிடும் அப்படி இப்படின்னு சொல்லி பயமுடுத்துறாரு. அப்ப என்னன்னா, ஆப்வியஸ்லி மக்கள் பிரச்சனை இருக்குன்ற, மக்கள் பிரச்சனை பேசுறவங்க கிட்ட மக்கள் போகதான் போவாங்க. அப்போ அந்த பக்கம் போறவங்களை மடை மாத்துறதுக்கு ஒரு குரூப் இருக்கும், அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்லி டைரக்டா எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். இது எல்லாம் இந்த ரெண்டு குரூப்பும் ஒரு குரூப் பார்ட்னர் மாதிரி தான், சேர்ந்து தான் வேலை பார்க்குற மாதிரி தான். ஈவன் அவங்க 2 பேரும் வெளிப்படையா அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் கூட அது சேர்ந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அது வந்து மக்களோட உண்மையான பிரச்சனையை பேசாத, இல்லாட்டி சரியான தீர்வுகளை, ஒரு ஆர்கனைஸ்டான தீர்வுகளை முன்வைக்காத எந்த ஒரு அமைப்பும் அது வந்து ஒரு சரியான பாதைக்கு, ஒரு முற்போக்கான பாதைக்கு கொண்டு போகுன்றதுல நம்பிக்கை இல்லை. அப்படிதான் வர்றப்போ நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, இப்ப நீங்க போஸ்ட்மார்னிசம் சொன்னீங்க, இந்த இதை பத்தி நான் சொல்ல நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்ப போஸ்ட்மார்னிசம் சொல்லும் போது ஒரு விஷயத்தையும் போஸ்ட்மார்னிசம் என்ன பண்ணும்னா ஐசோலேட் பண்ணி பண்ணும். பெண்கள் பிரச்சனையா பெண்கள் மட்டும் போராடுங்க, தலித்துகள் பிரச்சனையா தலித்துகள் மட்டும் போராடுங்க, அதுக்கப்புறம் வந்து ஆதிவாசிகள் பிரச்சனையா ஆதிவாசிகள் திராவிடர்ஸ் மட்டும் போராடுங்க அப்படின்னு சொல்லி ஐடியலைஸ் பண்ணி தனித்தனியா கொண்டு வரும். கிட்டத்தட்ட இந்த ஜென்சி எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கு தோற்றமா. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜென்சியா போராடுங்க, ஜென்சி பிரச்சனைகள், ஜென்சி நீங்க புரிஞ்சுக்கல, ஜென்சி இது பண்ணல, ஜென்சி இது என்ன எனக்கு புரியல, ஜென்சி ஏன் போட்டுட்டு மூச்சு உடைக்கிறீங்க. நான் சொன்ன முன்னாடி பேசின மாதிரி கூலி தொழிலாளோட பையன் 2000 பிறந்தான், அவனும் ஜென்சி தான். ஒரு மிடில் கிளாஸ்ல ஒரு கவர்மெண்ட் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தரோட பையன் அவனும் ஜென்சி தான். அதே மாதிரி ஒரு அம்பானி அதானிக்கு ஒரு பேரப்புல பிறந்துச்சுன்னா அவனும் ஜென்சி தான். 3 பேருமே ஜென்சி தான். 3 பேரோட லைஃப் ஸ்டைலும் ஒன்னா இருக்கா? இல்ல. அப்ப 3 பேரோட பேச்சு மொழி ஒன்னா இருக்குமா? இல்ல. 3 பேரோட உளவியல் ரீதியான
சிந்தனைகள்லாம் ஒன்னா இருக்குமா? இருக்காது. சோ நீ சொல்ற அடிப்படையில பார்த்தாலுமே இது ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து முரண்பாடா இருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்குள்ள பிரச்சனை ஒன்னான்னு கேட்டா கிட்டத்தட்ட இந்த மிடில் கிளாஸுக்கும் லோவர் கிளாஸுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரே பிரச்சனையா தான் இருக்கும், மெர்ஜ் ஆயிரும். ஏன்னா இந்த நெப்போ கிட்ட இருக்கக்கூடிய இந்த பையனோட இவங்க 2 பேருக்கு இருக்க பிரச்சனை அன்எம்ப்ளாய்மெண்ட் இடத்துல நிற்கும். இந்த மிடில் கிளாஸா இருக்கிறவருக்கு ஒரு 3 மாசம் சம்பளம் 4 மாசம் சம்பளம் வராட்டி அவர் வாழ்க்கை கப்பல் வந்து கவுந்துரும், சிரமம் தான் அவருக்கு. அன்லெஸ் அன்டில் ஒரு ரிசர்வ் இல்லாம அவர் லோன் வாங்கி சொன்னா ரொம்ப சிரமம் வரும். அதே மாதிரி இந்த லோவர் கிளாஸ்ல இருக்கிறவனுமே அப்படிதான், அன்றாடம் அவனுக்கு வந்து வருமானம்ன்றது அடிப்படை. அப்போ இவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு வர இடத்துல ஒரே பிரச்சனை தான் அவங்க 2 பேத்துக்குமே. அந்த பிரச்சனையை நோக்கி பேசணும். நான் என்ன கேட்கிறேன், 2000 பிறந்த அல்லது வந்து இந்த ஜென்சிகளா பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூவா? அதான் ஏற்கனவே சொன்னோம்ல, 90s கிட்ஸ்க்கு இருக்கு, 90s கிட்ஸ் இருக்கு, 80s கிட்ஸ் இருக்கு, குடும்பம் வச்சிருக்கவன், குழந்தை பெற்றவன், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு நேத்து கூட பென்ஷன் வாங்கக்கூடிய தாத்தா பாட்டிக்கெல்லாம் 10 வருஷம் 200 ரூபா தான் கொடுக்குது. ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு இடத்துலயுமே முதியோர்கள் வந்து பல தவறுகள் செஞ்சிருப்பாங்கன்னு இருக்கும், அது இருக்கும், என்னென்னமோ இருக்கும். அவங்க வச்சு நீ குடும்பத்துக்குள்ள எதுக்கு வச்சு பார்க்கணும், முதியோர்கள் எதுக்கு குடும்பத்தை வச்சு அப்படின்ற நிலைமை வந்துருச்சு. ஒன்ன நீயே பாத்துக்க முடியல, வீட்டுல சம்பாரிச்சு கொடுக்குற ஒரு ஆளாலையும் பார்க்க முடியல, வீட்டை ரன் பண்ணக்கூடிய அவங்களையும் பாத்துக்கிறதுக்குமே பார்க்க முடியல, ரொம்ப சிரமமா இருக்கு. சும்மாவே உங்க உட்காந்துருக்காங்க, உங்களுக்கு நான் பார்க்கணும் அப்படின்ற இடம் வந்துருச்சு. நிறைய பேர் அப்படி வந்து தள்ளுறாங்க முதியோர்களை. அது ரொம்ப பெரிய பிரச்சனை. அவங்க பேசுறதுக்கு ஆள் இல்ல, ஓகேவா? அப்போ பிரச்சனைங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கு. நீ அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனைன்னு பேசுறியா, அது சரி. அக்கௌண்டபிலிட்டி இல்ல கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி பேசுறியா, அது சரி. ஜென்சிக்கு மட்டும் தான் அந்த ஜென்சிகளை நான் தரேன், ஜென்சிகளை முன்னிறுத்தி போறாரு, ஜென்சிகளை அணி திரட்டுறது வந்து போஸ்ட்மார்டிசம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து நீ வந்து மாணவர்களும் சொல்லலாம், ஓகேவா? அது ஓகே. இளைஞர்கள், ஒட்டுமொத்தமா இளைஞர்கள் ஆல்ரெடி அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத்னு சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. பெண்கள் அப்படின்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. இது என்ன வந்து எனக்கு தெரியல, ஜென்ஜின் இந்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல பிறந்தவங்க. அப்ப இவங்க வயசாயிட்டா இவங்க பிரச்சனை என்ன ஆகும்? இதுக்கடுத்து எப்படி போகும் ஃபியூச்சர்ல? ஆல்பான்னு மாத்துவியா? அதுக்கப்புறம் என்ன மாத்துவா? நம்மளாம் வந்து இந்த செக்ஷன் வந்து சாகிற வரைக்கும் ஜெர்னி சார் தான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு. என்னன்னா, இளைஞர்கள் வந்து போராட்டத்துக்கு தயாரா இருக்காங்க. அவன் மொழியில போய் பேசணும். ஆனா அவனை கேப்சர் பண்றதெல்லாம் யாருன்னா எந்த ஒரு திட்டமே இல்லாத ஒரு ஒருத்தர். இந்த மாதிரி ஃபேன்சி பிளேயர்ஸ் தான் வந்து. இதுக்கு நாம என்ன ஒரே சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு வந்து மக்களுக்கான தீர்வு வச்சிருக்கிறாங்களோ அவங்க போய் பேசணும். எக்ஸாக்ட்லி வந்து இப்போ இடதுசாரிகள் தான் போகணும். அவங்க ஆக்சுவலா நிறைய மூவ்மெண்ட் பண்றாங்க மாணவர்களுக்காக, இளைஞர்களுக்காக. பல அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ் அவங்க யாரும் பேசல. ஆனா அது பெருசா பிரபலியப்படல. பிரபலியப்படுத்துற மொழியிலயும் அவங்க பேசலங்கிற கிரிட்டிசிசமே நம்ம சொல்லலாம், ஓகேவா? ஏன்னா இப்ப அவங்க சொல்றது என்ன, டார்க் ஹியூமர், மீம் கல்ச்சர் வந்திருக்கு, இவங்க இப்படிதான் பேசுறாங்கன்னு சொல்றாங்கன்னா, அஸ் ஒரு ஆர்கனைஸ்டான ஸ்ட்ரக்சரா அது பண்ண முடியாதுன்ற சிக்கலும் புரியுது. ஒரு ஆர்கனைஸ்டா ஸ்ட்ரக்சர் பண்ணா உடனே அது மேல ஒரு சாயம் பூசி என்ன இவங்க இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க, கொச்சையா பேசுறாங்கன்னு கூட திருப்பப்படலாம். ஸோ அப்படி பேச முடியாது ஒரு ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர்னால. பட் ஸ்டில் வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதை தாண்டியுமே நீங்க போய் பேச வேண்டிய மொழின்றது பல இருக்கு. அந்த இடத்த நீங்க ரீச் பண்ணல, ஸ்லோ ஆயிட்டீங்க. அப்போ இந்த மாதிரி நாளெல்லாம் டேக் ஓவர் பண்றதுக்கு வருவாங்க அப்படிங்கறதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் வந்து புரிஞ்சு கொள்ற விஷயம் என்னன்னா, யங்ஸ்டர்ஸா நீங்க ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும் எல்லாத்தையுமே. உடனே நம்ம ரியாக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது எதையுமே, ஓகேவா? ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். ஒருத்தனோட பேக்ரவுண்ட் என்ன, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் என்ன, அவனோட ஆர்கனைசேஷன் பேக்ரவுண்ட் என்ன, எப்படி வர்றாங்க, இவங்க பின்னாடி ஏன் போகணும்? ஏன்னா உங்க சொல்ற மாதிரி ஒரு இவ்வளவு தூரம் மாடர்னைஸ்ட் ஆனா நம்ம இதை யோசிக்காது வேற யாரும் யோசிப்பா? இன்னைக்கு நம்ம கிட்ட எல்லா எக்யூப்மெண்ட் இருக்கு. இவன் எங்க இருந்து வரான், எங்க இருந்து வரான், அவனோட ஹிஸ்டரி என்னன்னு தேடி பாக்குறதுக்கு எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நம்ம ஏன் போயிட்டு இப்படி எல்லாம் ஒரு டிராப்ல போய் ஃபாலோ ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸ்டில் நாங்க வந்து இதை வந்து இப்ப மத்தவங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி சிஜேபி வந்து சிஏஏ பேக்கப், RSS பேக்கப் அப்படின்னா நாங்க சொல்ல வரல. நாங்க என்ன சொல்ல வர்றோம்னா, யாரு பேக்கப் நீ இல்லப்பா, நீ வந்து தனியாவே இருக்க, அவர் ஆர்கனைஸ்டா வந்துச்சு, பினாமினா உருவாகுன சிறப்பான ஆள் தான் நீ, அதை பத்தி எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா என்ன பிரச்சனைனா, நீ அன்ஆர்கனைஸ்டா இருக்கிற வரைக்கும் இது கரை சேராத கப்பல் தான், கடல்ல இருந்து தத்தளிச்சுக்கிட்டு இருக்குமே தவிர அது கவருமே தவிர கடைசி நீ வந்து உன் பின்னாடி வந்தவங்களை கரை சேர்த்து கொண்டு போய் விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் இதுல தெரியுற விஷயம். வரலாற்று ரீதியாக அதான் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில தான் இதை நாங்க வந்து முன் வைக்கிறோம். அதே போல நமக்கு ஒரு வேலையின்மை இருக்கு, நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குன்னு எல்லா இளைஞர்களுக்குமே இந்த பிரச்சனை, குடும்பம் இருக்கு, குழந்தைகளுக்கு தேவையான வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சு எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு வேணும் அப்படின்னா நாங்க வீட்டுல பேசின மாதிரி தான், நமக்கு ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டியோட தலையீடு மட்டும் தான் நமக்கு வந்து அதுக்கான ஒரு ரிசல்ட்டை கொடுக்க முடியும். அந்த ஸ்ட்ரக்சர் என்பது லெஃப்ட்டுகள்கிட்ட மட்டும்தான் இருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கரைசேரா கப்பல்ல இருக்கிறது வந்து எப்பயுமே ஒரு டேஞ்சரான விஷயம்ன்றத நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரொம்ப நன்றி.